Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹேங்கைஸ் நான் அவங்க கூட மிஸ்ஸே இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ரியாலிட்டி குவெஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் இருக்கேன் பார்த்துட்டு வந்துருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா நம்ம ஹீரோக்கும் ஈசோக்கு ஃபைட் நடந்திருக்கும்ல, அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ ஈசோக்கு வந்து இதாண்டா அவனோட டெட் பெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக நம்ம ஹீரோ அதை பற்றிலாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ரெடியாக வந்து அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கா. இதில் ஏதாச்சும் நான் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும், இவனை எப்படியா டிஃபீட் பண்ணுறதுக்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் கேப் ஜாப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அந்த கேப் ஜாப்பை இன்னும் நான் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கேப் ஜாப் வந்து நம்ம ஹீரோ அதாவது ஆப்பரண்ட் பார்க்காத ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் அடிக்காத கேப் ஜாப் அதை இன்னும் வந்து அதிகப்படுத்தணும்னா அவ இன்னும் வந்து அதை கவனிக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ அடிப்பான், அப்படி கவனிக்காத இடத்துல அடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இசோக்கோட மூஞ்சில் ஒரே குத்தும் போது அந்த குத்து விழுந்துச்சு, நான் அவனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப குத்திக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இதே மாதிரி போச்சு நான் அடிச்சிருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இசோக்கு வந்து நம்ம ஹீரோ அடிக்கிறான் திரும்பியும். அப்படி அடிக்கும்போது நான் கொஞ்சம் பயந்த நீ ஒரு எலைட் மான்ஸ்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இசோக்கு ஒன்றும் புரியல, என்னடா எலைட் மான்ஸ்டர்னு சொல்கிறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆனால் நீ ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக்கை வந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்கான். அப்படி பிளாக் பண்ண என்ன சொல்கிறா மாதிரி வந்து என்னோட கேரக்டர் ஸ்டாக்ஸை ஏற்றுறதுனால இப்போ என்னோட பாடி கொஞ்சம் ஃபீலாக இருக்குது, அதாவது நல்லா இருக்குது, அதாவது ஏற்ற மாதிரி தடுக்க முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே இந்த இடத்துல நான் உங்களை மாதிரி இஜின் புலிஸா நான் இங்கே முடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது எங்களை மாதிரியா புலிஸா, நான் இங்கே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தேன்டா, அப்போ சில விஷயத்தை கண்டுபிடிச்சேன். எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்கும்போது த சன்ஷைன் ஃபவுண்டேஷன் அப்படி சொன்னோம். நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டல் ஆர்கனைசேஷன். அது என்ன பண்ணும்னா இந்த மாதிரி புலிஸ் எல்லாம் இருப்பாங்களா, அதாவது இந்த ரெட் கலர் முடிக்கார அந்த மாதிரிலாம் இருந்தாங்களே, தந்தர ஹீரோலாம் அடி வாங்கியிருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து பிடிச்சி போட்டு அவங்களெல்லாம் வந்து நல்ல ஒரு வழிக்க அனுப்பிச்சி விட்றதான் அந்த குரூப்போட இது. அது போக அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா பார்த்து கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இசோக்கு. அது வந்து உங்கள் அப்பா தானே, ஜியோ ஹா தானே, அவங்க தானே இந்த ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சோகனை தெரியுமா, அவள் இப்போ உயிரோடு இல்லை. ஸோ நான் அவங்கள வந்து என்னென்னு கூப்பிட்டேன், இந்த மாதிரி இறந்து போன ஜிஹான்னு சொல்லவா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பேரண்ட்ஸை பற்றி இப்படி பேசக்கூடாது, அது அவ்வளோ பொலட் கிடையாது அப்படி ஹீரோ வந்து ரொம்ப கடுப்பாயிட்டான். அப்படி இன்னொரு சைடு பார்த்தா ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பச்சை கலர் சட்டக்காரன் இருக்கான்ல, அதாவது அவன் பேர் வந்து என்னென்னா இந்த மாதிரி பேங் சாங். ஸோ நம்ம வந்து சாங்னு கூப்பிட்டோம். ஸோ இந்த சாங்குக்கும் கேங்குக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து சாங் என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன், இந்த போர்மியை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லும்போது எதை பற்றி நான் பேசுகிறேன், வெறும் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் அப்படின்னு கேங் சொல்ல, ஓ அப்படி அப்புறம் இந்த போரிமில் இருக்க ரெப்ரசன்ட் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு வந்து சாங் சொல்லும் போது அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஷ்பேக் ஆகி அந்த சைடு கேங்கை பிடிச்சி அப்படியே ஒரு ஏற்றும் போது இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி வந்து ப்ரேயெல்லாம் வந்து சிங்கத்தோட கோட்டைக்குள்ளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், சிங்கமா டே நாங்கள் தாண்டா ஹண்டர், நீ சிங்கமாக தான் எங்களுக்கு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து சாங்கை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறோம். அது போக ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை மொத்தமாக வைப் பண்ணி வந்தாச்சு. அது போக உன்னோட சைட் கிக்க பார்த்தல அவன் வந்து இப்போ டோவினால நல்லா அடி வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு திரும்பி வந்து சாங்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு சைடு வந்து உன்னைய மாதிரி ஒரு ஆளாக என்னைய வந்து டேக் டவுன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேங் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தா அந்த சேன் என்ன பண்ணுறான்னா கேங்கோட கையை பிடிச்சி தலையை பிடிச்சி அப்படியே வந்து முட்டியை வச்சு ஒரு அடி அடிக்கிறான். அடித்த அடியில் வந்து அது மூக்கில் வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல ஒன்னே மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி பிட்டி மூவ்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது என்னோட சூப்பர் அட்வான்ஸ் ஸ்கில் அப்படின்னு வந்து சாங் சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒரு மிஸ்டேக்கை மேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து எப்போயும் முடிஞ்சிருச்சு, உன்னோட ரெப்ரசன்டேட்டிவ் தனியாக இருக்கும்போது இந்த கேம் முடிஞ்சிச்சு சொல்கிறான். ஏன்னா நீ இப்போ டோர்வினை பற்றி பேசுகிறான், அவன் வந்து ஒரு லூசர், ஏன்னா என்னோட சைட் கிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு வந்து அந்த சாங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொன்று விஷயம் என்னன்னா, நான் என்னோட இசோக்கு வந்து எப்பயுமே வந்து டிஃபீட் ஆக மாட்டான், அவன் எவ்வளோதான் அடி வாங்கலானோ அவன் வந்து கண்டிப்பாக டிஃபீட்டே ஆக மாட்டான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போட்டு அடி அவன் எவ்வளோதான் அடி வாங்கணும் எவ்வளோதான் அந்த சண்டை போடணும் அவனோட ஸ்டாமினா குறையவே கிடையாது. அவன் வந்து இப்போது ஜோம்பி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு வந்து இசோக்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே கேங் வந்து என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது அவன் எப்போயுமே வந்து நாக் டவுன் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இவன் அடித்த அடியில் வந்து நல்லா வந்து கழுத்தை மட்டும் சுலுக்கிக்கிட்டு பார்த்தா அவனோட கழுத்து சுலுக்கி இருக்காதா இசோக்கோட கழுத்து, அவன் கொஞ்சம் அதை சரிப்பட்டு உடம்பெல்லாம் ரத்தத்தோடு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்னடா இவன் எவ்வளோ அடிச்சான்னு வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான், இவன் எப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். அது போக என்கிட்ட இப்போ 200 MB தான் இருக்குது, பேசாமல் நான் கடைசியாக அந்த 1000 பஞ்சை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு வேகமாக இசோக்கை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். 1000 பஞ்சை அட்டாக் பண்ண போகும்போது கரெக்டாக வந்து ஹீரோட மூஞ்சி அடி விழுகுது, அதனால வந்து ஹீரோட ஸ்கில் வந்து கேன்சல் ஆகுது. ஓ நீ ரொம்ப டைர்டாகிட்ட போல அப்போ வந்து இசோக்கு வந்து அடிக்கும் போது நம்ம ஹீரோ திரும்பி கேப் சாப் யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த சரி இசோக்கு வந்து அதுலேருந்து தப்பிச்சிட்டான். பரவாயில்ல நீ கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டியே, ஒருவேளை உங்கள் அப்பா பற்றி பேசுனாலையா, உங்கள் இறந்து போன அப்பாவை பற்றி பேசுனால நீ இப்படி டைர்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அது இதுக்கு கூட ஒரு அப்படி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வயிற்றில் ஒரு அடி அடிக்கிறான். அடிக்கும்போது
உங்கள் அப்பா பற்றி எனக்கு கொஞ்சம் கவலை தான் இருக்குது. ஏன்னா வந்து உங்கள் அப்பா ரொம்ப ப்ரைடோடு இறந்து போயிருப்பாங்கள்ல. இந்த மாதிரி வந்து வழி மாதிரி போகிற டீனேஜர்ஸை வந்து நல்ல பாதி கூட்டிகிட்டு போகிறதுக்காக உங்கள் அப்பா ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களோட சன்னே இந்த மாதிரி ஒரு இஜான் கேங்கில் வந்து இருக்காங்க தெரிஞ்சு அவங்க அப்பா எவ்வளோ கவலைப்படுவாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ரக்கடாக இருக்கிறத வந்து சாஃப்டாக மாற்றணும் அவங்க அப்பாவோட ஏமு. பட் நம்ம ஹீரோவே இந்த மாதிரி ஒரு ரவுடியாக மாறினால அப்படின்னு சொல்லும்போது நிப்பாட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எதிர்ச்சிக்கிட்டு இருக்கா. என்னத்தை நிப்பாட்ட, இந்த இடத்துல வந்து நீ இஜான் புலிஸை பற்றி பேசுகிறன்னா நீ மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டு, நீ அதே மாதிரி தானே. இமேஜின் பண்ணிப்பாரு உங்கள் அப்பா இது மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமா அவங்க எவ்வளோ வந்து கவலைப்படுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா நம்ம ஹீரோ நிப்பாட்டுன்னு சொல்கிறான். அப்போனா அதான் உண்மை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மனசு உடஞ்சி போயிருப்பான்னு சொல்லிட்டு இசோக் வந்து நம்ம ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். நீ வந்து ஒரு வேஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்கிறான். அப்போ இசோக் ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ வாங்கிட்டு முன்னாடி கல்லு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறானா, டேய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கும்ல கோல்டன் கீ மூலமாக, அந்த ரிவார்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த ரிவார்டு என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசோக்கை பிடிச்சிக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் அடுத்தவங்க பேரண்ட்டை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட கண்ணில் வந்து அப்படியே ப்ளூ கலரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன ஸ்கில்லுன்னு அது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட் போவோம். நெக்ஸ்ட் எபிசோட இந்த மாதிரி நம்ம ஹீரோட சிறு வயசை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா கூட எக்கச்சக்கமாக கேம் விளாண்டுருப்பாங்க. அதில் ஒரு கேம் பேர் தான் வந்து ஸ்டன் ஸ்லாம்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ இந்த கேமை பொறுத்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நம்ம ஹீரோ விளாடிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த கேமை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதில் ஒரு நைட் இருப்பாங்க, ஒரு கிங்டம் இருப்பாங்க. நேராக ஈவில் லார்டோட கேஸ்டலுக்கு ரீச் ஆகணும். அப்படி ரீச் ஆகி அங்கே இருக்க பிரின்சஸை காப்பாற்றணும். ஸோ அப்படி காப்பாற்றினா நம்ம ஹீரோ வந்து இந்த கேமில் ஜெயிச்சிடும். அதை பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி ஸ்டோரி தான். ஆனால் வந்து என்ன தான் வந்து நான் கஷ்டப்பட்டானோ அந்த கடைசி பாஸை என்னால் டிஃபீட் பண்ணவே முடியல. அவனை நான் எவ்வளோ தான் அடித்தா டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ தோத்துக்கிட்டே இருக்கான். இதை சரி நான் திரும்பி தோத்துட்டு ஏமா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அந்த விளையாட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கதறிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோட அப்பா வந்து அப்படியான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்கில் தான் கிடச்சிருக்கு. அந்த ஸ்கில்லை வச்சு என்ன பண்ணலான்னா ஒரு ஆப்பரண்ட்டை வந்து பிடிச்சி அந்த கிரவுண்டில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அடிக்க வைக்க முடியும். அப்போ ஒரு தடவை நம்ம ஹீரோ வந்து அந்த சட்டையை பிடிச்சிட்டா போதும். நான் ஏற்கனவே சொன்னேன் அடுத்தவங்க பேரண்ட்ஸை பற்றி இப்படி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை பிடிச்சி அப்படியே தரையில் நசுக்கிற மாதிரி அடிக்கிறான். அப்படி அடிக்கும் போது அந்த சைடு அவன் மட்டை ஆகிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ லைனை கிராஸ் பண்ணிட்ட பாஸ்டர் அப்போ நம்ம ஹீரோ கடுப்பில் இருக்கா. அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோட காலில் ஒரு கை வருது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி ட்ரிப்பாகி விழுகிறான். பார்த்தா அந்த இசோக்கு தான் அவன் இன்னும் வந்து கீழே விழுகல. இவ எப்படி இன்னும் மூவ் ஆகிறான். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது இவன் பாடி எப்படா சாலிடாக இருக்குது அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடு கேங்குக்கு சாங்குக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குல்ல. சாங் என்ன சொல்கிறான்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக உன்னோட ரெப்ரசன்டேட்டிவ் இப்போ வந்து நல்லா அடி வாங்கியிருப்பான்ல, நீ எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங் அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்டா ஆச்சா நீ உன்னைய பற்றி வரி பண்ண அப்படி சொல்லிட்டு இங்கிட்ட வந்து சாங்கை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன். அவன் அடி வாங்கினா என்ன அடி வாங்கினா எனக்கு என்ன அப்படின்னு வந்து கேங் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த சைடு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கீழே விழுந்த சான் என்ன பண்ணானா அப்படி குனிஞ்சு அப்படி காலை வச்சு ஒரு அடிக்கிறான். அடிக்கும் போது அந்த கேங்குக்கு வந்து நல்லா டேமேஜ் விழுகுது. அப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ராய்லா பீப்புளாக எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லிக்கிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் அவனோட ரெப்ரசன்டேட்டிவை பற்றி கொஞ்சமாச்சும் வரி பண்ணுற மாதிரியாச்சும் நடிடா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று அவனெல்லாம் நான் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் நான் மனசுலேயே வச்சுக்க மாட்டேன், அவனை பற்றி நான் எதுக்கு வரி பண்ண அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைட் சாங் என்ன பண்ணான்னா நம்ம கேங்கோட அந்த காலை வந்து அப்படியே ட்ரிப் பண்ணி விடுறான். அப்போ கேங் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும்போது ஆனால் உங்களோட என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கேங்கை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, அந்த ஹார்ன் இருக்கால அதான் நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் இருந்திருப்பான் ஹார்ன், அவனுக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்காது இந்த மாதிரி என்னோட ரெப்ரசன்டேட்டிவோட நின்று சண்டை போடுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ தான் ரொம்ப டயர்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இசோக்கை. உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை அடிச்சு அடியில் பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்கான். உன்னோட எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன்னால் மட்டும் தான் அடி வாங்கி எந்திரிச்சு வர முடியும்னு நினைக்கிறியா, என்னால் அது முடியும், நான் உன்னை இந்த இடத்துல டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ மெதுவாக வந்து தான் ஒரு அடிக்கிறான். அப்போ அடிக்கும்போது கேங் வந்து அவ்வளோதான் என்னோட எனர்ஜி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ எவ்வளோதான் அடித்தானோ உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறதுனால உன்னோட எல்லாமே போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வேகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கா. உனக்கு ஒன்று புரியலை, நீ கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ் ஆகிட்ட, உன்னோட அட்டாக் ஒன்றுமே உடம்புல வலிக்கவே இல்லை அப்படின்னு வந்து காட் டவுன் பண்ணிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோ தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு நல்ல ப்ளோ அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து ரொம்ப மூச்சு வாங்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த சைடு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த கேமை திரும்பி காமிக்கிறாங்க. இந்த ஈவில் சாகவே மாட்டானா அப்படி சொல்லும்போது நான் எவ்வளோ தான் வேலை பார்க்குறது, ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டு அங்கே போனால் இது வேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இது போகவே முடியல அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சின்ன வயசில் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈவிலோட பீட் பண்ணுற கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீ அவ்வளோ சீக்கிரமாக கிவ் அப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் அப்போ திரும்பி பண்ணுறேன், சரியா நீங்கள் சொன்னதுக்காக நான் திரும்பி பண்ணுறேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதுதான் என்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து கரெக்டில் வந்துக்கிட்டு இருக்கா. நீ எவ்வளோ தான் அடிக்க வந்தாலும் இப்போ அது ஒரு யூஸ் கிடையாது. ஏன்னா உங்கள் அடியில் ஒரு பஞ்சு கூட அவ்வளோ இதாக இல்லை. ஸோ நீ அப்படியே இந்த இடத்துல நிப்பாட்டுன்னு சொல்லும்போது அந்த சைடு நம்ம ஹீரோ லைட்டாக ஒரு அடி அடிச்சிருப்பா. பார்த்தா அது ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்டாக மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம ஹீரோ அடின்னு அடிச்சிருக்கான். அந்த கிரிட்டிக்கல் ஹிட் பட்டோடனே இந்த சைடு அந்த ஹிசோக்கு வாயில் அப்படியே எச்சி பறந்து அப்படியே ஸ்டார்க்கிக்கிட்டே நிற்கிறான். ஏன்னா உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நீ ஒரு இமோட்டல் கிடையாது, நீ ஒரு ஹியூமன் தானே அப்படி சொல்லும்போது இசோக்கு இந்த கடைசி ஹிட்டை சேவ் பண்ணி வச்சிருந்தியா, ஆனால் அது இப்போ ஒரு யூஸ் கிடையாது சொல்லிட்டு இசோக்கு நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நான் தட்டு மாதிரி நடுங்கி வந்துக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிரு, ஆனால் உன்னால் என்னை பீட் பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட வயிற்றுல ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்க நம்ம ஹீரோ அடுத்த ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணான். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கேமில் எப்பயுமே ஈவில் ஆட அன்டிஃபிட்டபிள் சொல்லுவாங்க. ஆனால் நான் அவனை டிஃபீட் பண்ணுறேன் அப்போ நம்ம ஹீரோ இந்த சைஸ் புலம்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. என்னென்னு பார்த்தா இந்த படிக்கட்டில் நம்ம ஹீரோ அந்த ஸ்லாம் அட்டாக் இருக்குல்ல, அதாவது தரையில் போட்டு அடிக்கிறது, அது படிக்கட்டில் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல நம்ம ஹீரோ எனக்கு ரிமெம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். ஏன்னா அந்த ஸ்கில்லுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னென்னு பார்த்தா சின்ன வயசில் நம்ம ஹீரோ அந்த கேமை டிஃபீட் பண்ணி கிளியர் பண்ணேன். நான் ஈவில் ஆட டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படி ஹீரோ சொல்லும் போது ஹீரோட அப்பா நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே நீ எப்படி டிஃபீட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுமா நான் ஈஸியாக இது நான் நினச்சது ஈஸியாக தான் இருக்குது அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஈவில் ஆட புஷ் பண்ணி தள்ளி ஒன்றுன்னு சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ அதே ஸ்கில்லை தான் யூஸ் பண்ணுறான். அது என்னன்னா இந்த மாதிரி ஈவில் ஆடு மேலே பார்த்தீங்கன்னா ஹையர் ஃப்ளோரில் தான் இருக்கா, அவனை பிடிச்சி தள்ளி லோயர் ஃப்ளோர் அளவு அந்த இம்பேக்ட் கொடுத்தோம்னா அந்த ஃபாலிங் டேமேஜோட சேர்த்து அந்த மான்ஸ்டர் டிஃபீட் ஆயிடுச்சு. அப்படி தான் நான் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதே அட்டாக்கை இந்த இசோக்கு மேலே யூஸ் பண்ணுறான். அப்போ அந்த ஸ்டன் ஸ்லாம் அட்டாக் மாடிஃபை ஆகுது. நீங்கள் ஸ்டன் ஸ்லாம் அட்டாக்கை நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த ஹைட்லேருந்து அப்படியே அந்த இசோக்கை தள்ளி விட்டுருப்பால அந்த டேமேஜ் ஹெவியாக வந்துருச்சு. இன்னும் அப்படியே திரும்பி ஃப்ளாஷ்பேக் போகும்போது நம்ம ஹீரோட அப்பா ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நல்ல வேலை தான் பண்ணியிருக்க டோவின், ஆனால் இன்னைக்கு நடந்தது நீ மறக்கவே கூட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு புரியல. அது என்னன்னா இன்னைக்கு நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சல, அதாவது எவ்வளோ ட்ரை பண்ணி அந்த ஈவில் ஆட எப்படி டிஃபீட் பண்ணாலும் கண்டுபிடிச்சல, அதே மாதிரி ஃபியூச்சர் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஃப்யூச்சர் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ இதை மட்டும் நான் வச்சுக்கோ, நீ பண்ணுற எல்லா செயலுக்கும் ஒரு மீனிங் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அதனால இந்த உலகத்தில் எதுவுமே யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா இந்த சைடு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஹீரோவுக்கு மோட்டிவேஷனாக இப்போ ஹீரோ அந்த இசோக்கை டிஃபீட் பண்ணான். நான் கடைசி அவனை டிஃபீட் பண்ணேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எரட் மாஸ்டர் இசோக் ஜோவை டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்திருக்கு. அப்பா இதுக்கு மேலே நல்ல முடியல அப்படி ஹீரோ டயர்ட் ஆகிட்டான். அப்போ இன்னொன்று சைடு பார்த்தா ஏதோ ஒரு காலடி சவுண்ட் கேட்குது, யாரோ ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க. ஸோ இந்த இடத்துல அந்த டோவின் இருக்கானா அவனாவே இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டானா தனியாக, அப்போ அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான் போலையே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. இவர் தான் ஷியோகோ ஹியாங் ஜியங் ஹுவோ, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் போங்சாங். ஸோ இவரான இந்த பச்சைக்கரை சட்டக்காரர் சொன்ன ரெப்ரசன்டேட்டிவ் வந்தானா நீங்களாம் காலின்னு, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் இவன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம். அப்படியே நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த சாங்க்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சாங் கேங்குக்கு மேலே உட்காந்துட்டு உங்களை மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைடா, என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்குடா, எதில் ஸ்ட்ராங்குடா, அந்த ஹார்னால் கூட ஒரு சான்ஸ் கிடைக்காதுடா நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு ஷாக் ஆகிறான். என்னென்னு பார்த்தா டே நீ ரொம்ப பேசுகிறடா அப்படின்னு நம்ம கேங் அந்த சாங்கோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நெரிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வா, எந்த ரெப்ரசன்டேட்டிவ் நீ எவனை வேணால் கூட்டிகிட்டு வா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எல்லாத்தையும் நான் அடிச்சிருவேண்டா அப்படி இந்த சைடு நம்ம கேங் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது கேங்கோட கான்சியஸ் கொஞ்சம் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல அவன் அன்கான்சியஸ் ஆகிறான். எந்த ஃபைட்டாக இருந்தால் நீ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும்டா, அடுத்த சண்டையாச்சு நீ கொஞ்சம் எப்படி அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த சைடு சாங் அப்படியே அன்கான்சியஸ் ஆகிடுறா. கேங் அப்படியே கொஞ்சம் டயர்டில் படுத்திருக்கான். இவனை டிஃபீட் பண்ணி வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு. அப்படி இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ நான் யாரையும் இந்த சைடு பார்க்கல, அப்புறம் ரூஃப் டாப்பில் மட்டும்தான் இருக்காங்க போல். சரி பரவாயில்ல, அப்போது நம்மளோட கேங் அவனை டிஃபீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நம்ம கேங் கீழே விழுந்து கிடக்கலாம். என்னன்னு பார்த்தா அந்த சைடு சாங் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி மற்றவங்க காட்டன் பண்ணுறது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா. அப்போ நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீ சிம்பிள் சோக்கில் நான் நாக் டவுன் ஆயிடுவேனா, அட்லீஸ்ட் நீ 2 தடவை செக் பண்ணி பார்த்துருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த சைடு அவன் டிஃபீட் ஆகிட்டு நினச்சிட்டு கொஞ்சம் காட் டவுனாக இருக்கும்போது நம்ம கேங்கை போட்டு டிஃபீட் பண்ணிட்டாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வேகம் இந்த சாங்கை பிடிச்சி தள்ளி விடான். அவனை விட்டு தள்ளி போடா அப்படின்னு போயிட்டு நம்ம ஹீரோ அந்த சைடு என்ன கத்துறானே, டே உனக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்குல்ல, உன்னால் கொஞ்சம் மூவ் பண்ண முடியும்ல, ஏன்னா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு டே நீ என்னடா பேசுகிற அப்புறம் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா நம்ம கேங்கு. நான் இங்கே பார்த்துக்கிறேன், நான் தானே உன்னை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தேன், அதனால் நான் இங்கே கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுறேன், நீ இந்த இடத்த விட்டு ஓடிப்போ அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த சாங் என்ன ஒரு ஃப்ரெண்டு அவனை ரெஸ்கியூ பண்ணது இருக்கான் போல, எவ்வளோ கிரிஞ்சாக இருக்குது, நீ தானே இந்த டோவின், அப்போனா நீ அந்த இசோக்கு டிஃபீட் பண்ணிட்ட போல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு இதான் வந்து ஃபைனல் மான்ஸ்டர்னு. அப்போ இவன் தான் ஃபைனல் மாஸ்டரா, இவன் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கானே, ஆனால் இவனோட கம்பேர் பண்ணால் என்னோட HP 14 தான் இருக்குது, MP 0 இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது? அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி போச்சுன்னா நான் இவனையும் வேற காப்பாற்றினேன். இப்போ சண்டையெல்லாம் நான் மறந்துடும், இவன் கூட இப்போ சண்டை போகிறலாம் தெம்பில்ல, நான் எப்படியாச்சும் வந்து கேங்கை கூட்டிகிட்டு எப்படியாச்சும் நான் போனேன் அப்படின்னு ஹீரோட மைண்டில் போயிட்டுருக்கு. என்ன அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சா வந்து என்னை டிஃபீட் பண்ணு, ஒருவேளை டிஃபீட் பண்ண முடியலாம் உங்களோட மொத்த பூமியை நாங்கள் டேக் ஓவர் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனால் வந்து எனக்கு இவ்வளோ சீக்கிரம் மாட்டான், என்னால் ஓடுற கூட தெம்பில் போல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ், என்னது டேக் ஓவர், எதை டேக் ஓவர் பண்ண, அதாவது இந்த மாதிரி உங்களோட இதை டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லியிருப்பால, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வரலையே அப்படின்னு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கால, இவர் தான் ஷியகோ ஹியங் ஜியங்ஹோ. ஸோ இவங்க தான் வந்து இந்த பச்சைக்கலர் சட்டை இருக்கால அவனுக்கு மேலே ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஷியோகோ ஹெங். நீ எப்படி அப்படின்னு வந்து அவன் உடம்புல வேர்த்துக்கிட்டு இருக்க அந்த ஷாங்குக்கு நம்ம ஹீரோவை யாரா இதை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் நீ இங்கே வர்றதை பற்றி ஒன்றுமே சொல்லி, நீ முன்னாடி சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிப்பேன்ல, ஆமாம் நீங்கள் எதுக்கு அப்படி வந்து அப்படின்னு வந்து கொஞ்சம் தயங்கி அப்படியே வந்து நடுங்கிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஆமாம் இவன் எதுக்கு இப்படி ரொம்ப நர்வஸாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைடு இன்னொருத்த ஒரு ஃபுட் ஸ்டெப் வருது. ஆனால் இவனை பார்த்தா எனக்கு தெரியுது இவன் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹைட்டு பார்த்தா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அதான் நம்ம ஹீரோட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியல, இவன் கொஞ்சம் குட்டையாக இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா, ஏன்னா ஹைட்டில் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்கா. அவனை பற்றி கவலைப்படாதீங்க, நான் வந்து அவனை போட்டு இப்போ அடிச்சிடறேன், அவனை நான் முடிச்சிடுறேன், நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமாம் அப்போ அந்த யங் சாங் வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது அந்த இவனை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க, இவன் பூமியிலேருந்து வந்திருக்கான், இவங்கெல்லாம் தான் வந்தாங்க, இவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன், இவங்க நான் அடிச்சு போட்டுறேன் அப்படின்னு வந்து சாங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ தானே ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு வந்து ஷியாங்கன்னு சொல்கிறான். நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி சில பேர் வந்து ஹை ஸ்கூல்லேருந்து நீ வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காமே. அது போக நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த CEO இருக்கால, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அவன்கிட்ட இன்றைக்கி ஏதோ காசு வாங்கியிருக்கியாமே அப்படின்னு சொல்லும்போது அது 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 எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா அவனை காணோம். நீ பண்ணக்கூடாத ஒரு தப்பை பண்ணியிருக்கடா, அதனால நீ அதுக்கு அடி வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிக் தான். அந்த சைடு பார்த்தா அவன் அப்படியே பறந்து போய் வந்துக்கிட்டு இருக்கான் சாங்கு. அப்போ அவனோட பல்லெல்லாம் உடஞ்சிக்கிட்டு அப்படியே சருகி போய் செவுத்துல மோதுறான். நம்ம ஹீரோ அம்மன் இப்போ என்ன பார்த்தேன், அந்த பாஸை வந்து ஒரே கிக்லேயே அவன் டிஃபீட் பண்ணா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் நான் ஒன்று யோசிக்கிறேன், பேசாமல் நாங்கள் ஆக்சுவலாக உன்னோட அந்த பூமியை வந்து டேக் ஓவர் பண்ணிடலாமா அப்படின்னு வந்து ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு வந்து உடம்புல நடுங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சைடு வந்து இது என்ன சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த பாஸையை அட்டிக்க முடியல நினச்சா, ஆனால் பாஸுக்கு மேலே ஒருத்தர் வந்து டிஃபீட் பண்ணிட்டு போனானா அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கேப்பா சும்மா நடிச்சிக்கிட்டு இருக்காது, இதெல்லாம் ஃபன்னால அப்படின்னு வந்து ஹான் எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஹானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, அவன் தான் வந்து இந்த மாதிரி ஐடியா கொடுத்தான், இந்த மாதிரி அட்ரஸ் கொடுத்தான், இந்த மாதிரி வந்து இங்கே இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னான். என்னது அட்ரஸ்லாம் கொடுத்தானா அப்படின்னா அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பேம்ப்ளெட்டை காமிச்சிருப்பான். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வரியா, அதாவது 5 நாள் கழிச்சு வரியா அப்படின்னு கேட்கும்போது அந்த சைடு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நாங்கள் போய் டிஃபீட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த குரூப் யாருன்னு தெரியாது, பட் நம்ம ஹானுக்கு தெரியும்ல, அதனால் நம்ம ஹானுக்கு வந்து ஆல்ரெடி பிளான் இருக்கு, வர முடியும்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் வந்து இந்த சைடு பார்த்தா நம்ம ஹான் வந்து இந்த சைடு பார்த்தா நம்ம ஹான் ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறக்கா வந்திருக்கா. சரி எங்கள் மேலே தான் தப்பு, அதனால் நீங்கள் சரி உங்கள் பவர்மையும் சரி இந்த தடவை விட்டுறோம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படி நடக்காது, நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அவன் கடுப்பாக கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி கத்திக்கிட்டு இனிமேல் வந்து எங்ககிட்ட வாலாட்டாதுன்னு சொல்லிட்டு அந்த ஷங் வந்து போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஆமாம் பயந்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹானையும் கிராஸ் பண்ணிட்டு போகிறான். அதுவும் பாய் ஹான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ அப்போ தான் கான்சியஸ் வருது. அப்போ ஆமாம் இங்கே இப்போ என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கேங் கூட்டிகிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். டேய் நீ ரொம்ப ஹெவியாக இருக்கடா, என்னத்தடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். டேய் நீ என்னை விடலாம், நானே நடந்து வருவேன், நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு கேட்குறான். அது போக உனக்கும் அந்த ஹானுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, நாங்கள் வந்து ஒரே ஒரு பார்ட்னர்ஸ்னு வச்சுக்கோ அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து 2 பேர் பார்ட்னராக இருப்போம்னு சொல்லியிருப்பான்ல, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம ஹீரோவாக தான் சொல்கிறான். அப்போ அந்த சைடு வந்து கேங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அப்போல்லாம் வாய்ப்பு இல்லை, அவன் வந்து சும்மாலாம் வரமாட்டான், அவனுக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீ வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கல, அதனால் அது மூலமாக ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கேங்குக்கு புரியலை. ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணல இந்த மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அந்த பட்டத்தை ஒன்ட்டே கொடுத்துட்றேன்னா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம கேங் வந்து யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி கேங் வந்து குத்த வரும்போது நம்ம ஹீரோ அதை காப்பாற்றிருப்பான். அப்புறம் அந்த பச்சைக்கலர் சட்டக்காரை அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ அதையும் காப்பாற்றி நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் வந்து நின்றுருப்பான்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறானே, டே நீ என்ன ஒரு சீரியஸாக இருக்கியா, இந்த ஹிஜின் கேங் சிஸ்டம்லாம் உனக்கு ஏற்ற மாதிரிலாம் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி நீ பொஷன்லாம் எடுத்து அப்படியே அசால்ட்டாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்னது என்னால் கொடுக்க முடியாது
முடியாதா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாம், அது போக நீ இன்னைக்கு வந்து இந்த பச்சைக்கலை சட்டக்காரனை வர அடிச்சு போட்டிருக்க, அது போக எப்படி உனக்கு கூட மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கெலாம் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வாய்ப்பே இல்லை, நான் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகலாம், இந்த மாதிரி என் பட்டத்தை கொடுத்துட்டு நான் நிம்மதியாக இருக்கலாம் நான் நினச்சேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த கேங் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறேன், ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உன் சீட்டை எடுக்கிறக்காக நம்ம ஒரு ப்ராப்பராக சண்டை போடுவோம், அதோட நீ சாகாமல் இரு அப்படின்னு கேங் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிக்கிட்டு சரி நான் அப்படியே கிளம்பி போகிறேன் அப்படின்னு கேங் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். டேய் உன் வாயிலேருந்து இந்த மாதிரி நல்ல வார்த்தையெல்லாம் வருவா அப்படி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கானா. அதோட இந்த இடத்துல வந்து டஞ்சன் முடியுது. ஸோ இந்த இடத்துல டஞ்சன் முடிஞ்சோட நம்ம ஹீரோட கான்ட்ரிபியூஷனை வந்து இதாகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு பெரிய ரிவார்டு வரப்போது, ஜாலி ஜாலி அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எனக்கு என்ன ரிவார்டு வரும், என்ன ரிவார்டு வரும்னு பார்த்தா நம்ம ஹீரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 0. ஏன்னா நம்ம ஹீரோ தான் பாஸ் அடிக்கவே இல்லையே. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆமாம்ல இந்த டஞ்சனில் எத்தனை பேர் அடித்தாலும் முக்கியம் இல்லை, அதை பாஸ் அடித்தா தானே முக்கியம், அப்போ எனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு வந்து 12 பிரான்ஸ் ஆகி கிடச்சிருக்கு. ஆனால் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஷார்ட்ஸ்க்கு வந்து 100 ஏறுதுன்னா 12க்கு வந்து 1200 ஏறும். நம்ம ஹீரோ அதை பிடிச்சிட்டு ஜாலி இதை வச்சு நான் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமாக குதிச்சு போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு மெமோரியல் இதை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரும்போது கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்கான். இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங்கும் நல்லா இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு பார்த்தா சியோனிலும் மெமோரியல்னு போட்டிருக்கு. ஆனால் நான் இந்த இடத்துக்கு இது மற்ற நாளாக இருந்தால் இந்த வெதரை பற்றி என்ஜாய் பண்ணியிருப்பேன், ஆனால் இன்றைக்கி என்னால் என்ஜாய் கூட பண்ண முடியல அப்படி ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோட அப்பாவோட ஃபோட்டோ அந்த போஸ்டெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு என்ன சொல்கிறானா, அப்பா இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ கண்ணு விரியுது. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அப்பாவுக்கு. அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு ஸ்ட்ரெச்சரில் வந்திருப்பாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட், அதாவது அந்த பிரேக்கு மட்டும் ஃபெயிலியர் ஆகலைன்னா நீங்கள் இறந்துருக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சி பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா வந்து இந்த பெடஸ்ட்ரேட் கிராசிங் இருக்குது, அதாவது ஜீப்ரா கிராசிங்கில் அது நடக்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக எங்களால் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு வேறு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடம் இப்போ ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப அழுதுருப்பான், அதனால் தாங்க முடியல. அதுதான் வந்து இப்போ திரும்பி வந்து பாஸ்டாக இப்போ திரும்பி ப்ரெசென்ட் வருது. அப்போ வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னது இது ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது, யார் வந்து இங்கே பூவெல்லாம் வச்சுருப்பா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு வாய்ஸ் வருது, அவங்க வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ யாரா பேசுறது அப்படின்னு பார்த்தா அந்த சைடு அவங்க வந்து ரொம்ப கைண்டாக இருப்பார். அவர் எப்பவுமே வந்து எல்லாத்தோட வாழ்க்கையை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி வச்சு பார்ப்பாங்க, அதாவது தன்னோட வாழ்க்கை நினச்சி எல்லாத்தையும் வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோ ஆமாம் நீ அப்போ நம்ம ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனால் என்ன பண்ணுறது, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, அது வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு க்ரைம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ஏன்னா அது ஆக்சிடென்ட்டில் க்ரைமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். வேறு அந்த மாதிரி கிரிமினல் இந்த பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தா நீ என்ன பண்ண போகிற அப்போ நான் ஹான் கேட்குறதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம ஹீரோட அப்பா வந்து ஆக்சிடென்ட்டில் தான் இறந்துருப்பாங்க, நம்ம ஹீரோ நினச்சிருப்பாங்க. பட் வந்து அது ஒரு க்ரைமு, அது வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பிளான் பண்ணி சாவடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அதை ரிவெஞ்ச் பண்ணுவானா இல்லை மாற்ற மாட்டானா, ஒருவேளை இதெல்லாம் வந்து ரூமரா இல்லையா அதெல்லாம் என்னன்னே தெரியல. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.